ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 27. கரண் ராமன் கிட்ட தன்னுடைய தேரை செலுத்திட்டு வரதை பார்த்துட்டு திரிசிரஸ் அப்படிங்கிற சேனாதிபதி ஓடி வந்து கரணை வணங்கி, சுவாமி, இந்த பிடிவாதம் வேண்டாம், நான் இருக்கிறதே உங்களுக்கு கவலை என்னத்துக்கு? இந்த ராமனை ஒரு க்ஷணத்துல நான் ஹதம் பண்றேன். நான் ராமனுக்கு மிருத்யுவா அல்லது அவன் எனக்கு மிருத்யுவா அப்படிங்கிறது தீரும் வரையில் நான் திரும்பி வரமாட்டேன். என்னோட ஆயுதத்தின் மேல இப்படி நான் பிரமாணம் பண்றேன். கொஞ்ச நேரம் சும்மா இருந்து வேடிக்கை பாருங்கோ. ராமன் இறந்து போயிட்டா சந்தோஷமா ஜனஸ்தானத்துக்கு திரும்பி போங்கோ. நான் இறந்து போயிட்டா ராமனுடன் யுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி காலம் குறுகி விட்டதால தன்னுடைய மரணத்தை தானே அவன் தேடினான். சரி, யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு கரண் அவனை அனுப்புறான். அவன் மலையை போல தன்னுடைய மகா ரதத்துல பூமியே நடுங்குற மாதிரி ஓடி வரத்தையும், மகா மேகங்களை போலும் ஜனத்தால் நனைந்த பேரியை போலும் கர்ஜிக்கிறதையும் பார்த்து சரமாரியாக பொழியறதையும் கண்டு ராமன் அதை தடுத்தான். ராமனுக்கும் திரிசிரசுக்கும் கோரமான யுத்தம் நடக்கிறது. ரெண்டு பேரும் நல்ல பலசாலிகள், மகா கஜத்தையும் சிம்மத்தையும் போன்றவர்கள். திரிசிரசு ராமனை 3 பாணத்தால நெத்தியில அடிக்கிறான். ராமன் கோபம் கொண்டு, ராட்சச வீரனான உன்னோட பலம் இவ்வளவுதானா? பூ மாதிரி 3 அம்புகளால எனக்கு அர்ச்சனை பண்றியா? இதோ நான் விட போற பானத்தை பாரு அப்படின்னு சொல்லி கால சர்ப்பங்களை போல 14 பானத்தால அவனுடைய மார்பை தொலைச்சு, 4 பானத்தால 4 குதிரையையும், 8 பானத்தால அவனோட சாரதியையும், ஒரே ஒரு பானத்தால அவனுடைய கொடியையும் அழிச்சு விடுறார். உடனே திரிசிரஸ் ரதத்திலிருந்து கீழே குதிக்கிறான். ராமன் மறுபடியும் அம்ப விட்டு அவனுடைய மார்பை தொலைச்சார். அவன் அப்படியே மதிமயங்கி போய் நின்னுட்டான். 3 பானத்தால அவனுடைய தலைகளை அறுத்தார். அவன் ரத்தத்தை கக்கிண்டு பூமியில விழறான். அவனோடு வந்த மத்த ராட்சசர்கள் புலியை கண்ட மான்களைப் போல இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுறா. அதை பார்த்து கரண் கோபத்தை அடைஞ்சு சந்திரன் மேல ராகு பாயறா மாதிரி ராமனை நோக்கி ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 27வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 28வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.